நீஃப்லி மாலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் ஓஹோ எந்தன் பேபி. ஓஹோ எந்தன் பேபி. எந்தன் பேபி. என்ன பாட்டு, என்ன பாட்டு, என்ன அதில் ஒரு ராகம், உண்மையா அருமையா. அந்த காலத்து பாடல்கள் அந்த காலத்து பாடல்கள் தான். அந்த காலத்து பாடல் மாதிரியாவது படம் எடுக்கிறாங்களா இப்போன்னா? இல்லை, இந்த படம் நல்லா எடுத்திருக்காங்க. நான் அதை வந்து சொல்லி ஆகணும். உண்மையாகவே இந்த படம் டைட்டில் கேட்டபடி இந்த படம் வந்து அழைப்பான பிறப்பே நமக்கெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு ஃபேமிலி ஷோ போட்டாங்க. ஆமாம், 3 நாள் முன்னாடியே போட்டாங்க. 10 நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க. அது வந்து அழைப்பான பிறப்பையே இந்த படத்துக்கு வந்து விஷ்ணு விஷால்னாலே ஃபேமிலி ஷோ தான் போடுவார் பத்திரிகையாளர்களுக்கு. அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து ஃபேமிலியோட பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணி என்ன ஃபேமிலியே ஒரு ரிவ்யூ நம்மகிட்ட. இப்போ நம்ம கருத்து மட்டும் இப்போ ரிவ்யூவில் இருக்காது, நம்ம ஃபேமிலி கருத்தும் இருக்கும். இது எதில் ஆரம்பிச்சிச்சுன்னா ஏற்கனவே இந்த தேசிங்க ராஜா அதுக்கு முன்னாடி இந்த படம் வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன் ஆரம்பிச்சது. உண்மையாகவே விஷ்ணு விஷாலை வந்து பாராட்டணும். இப்படி ஒரு படத்தை தான் தம்பியை நாயகராக்கி தான் வந்து இன்னொரு நாயகரா சப்போர்ட்டுக்கு கூட இருந்து அழகு பார்த்துருக்கிறாரு. அருமையான படத்தை கொடுத்துருக்கிறாரு. விஷ்ணு விஷால் படங்களே சில படங்கள் நமக்கு வந்து பெருசாக பிடிக்கும், போர் அடிக்கும். ஆனால் இந்த படம் எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல. ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு, ஃபேண்டசியாக இருக்கு, காதல், காமம், லிப்லாக் எல்லாம் இருக்கு. ஏ சர்டிஃபிகேட் நினைக்கிறேன், ஏ சர்டிஃபிகேட் யூஏன்னு நினைக்கிறேன். ஆனால் அது என்ன தெரியல, 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க பார்க்கக்கூடாது தான் யூஏ. 18ன்னா தான் ஏ, 18க்கு கீழே பார்க்கக்கூடாது மகள. இது யூஏ. இந்த படத்தில் ருத்ரா அவர் தம்பி, அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலோட சித்தப்பா பையன், சித்தி பையன். அப்பாவும் சித்தப்பாவும் அண்ணன் தம்பி, அம்மாவும் சின்னம்மாவும் அக்கா தங்கச்சி. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட்டு குடும்பமாக சென்னையில் தான் இருக்காங்க. விஷ்ணு விஷால் யாருன்னு தெரியல உங்களுக்கு? ரமேஷ் குட்வாலான்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அப்போ அது கூட தான் இந்த சூரிய மேட்ரு. இந்த படத்தில் கூட சூரிய பற்றி கூட ஒரு டைலாக் வருது, சூரிய டைலாக் வருது. இன்னும் இந்த படத்தை பற்றிலாம் டைலாக் வருது, இவரை பற்றி வருது, நம்ம மிர்சி சிவா பற்றி. ஸ்கூப் படம் பண்ணு நான் என்ன மிர்சி சிவான்னு கேட்பாரு. அப்புறம் இன்னும் யாரையோ சொல்லுவார். அழகாக பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கூப் படம்னா, இந்த படத்தோட கதை என்னென்னா சினிமா கதை. ஹீரோ டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவுல மிஷ்கின்டா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு. அப்பாவுக்கு தெரியாம, அவருடைய அப்பாவுக்கு. இந்த அப்பா சித்தப்பா விஷ்ணு விஷால் படத்துக்குள்ளார வந்துட்டா. ஆமா, படத்துக்குள்ளார வந்துட்டா. அவங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்காரு. அம்மா கஸ்தூரி, அப்பா ஒரு நடிகர். அம்மா கஸ்தூரி, ஆமா ஹீரோ. ஓகேவா? அம்மாவா சந்தானத்துக்கு வந்தாங்க அந்த மாதிரி கிளாமர் அம்மாவா கேட்காதீங்க. இதுல சண்டை போடுற அம்மா. சந்தானம் படம் இப்போ வந்தது, என்ன படம் அது? நல்ல படம், டிடி நெக்ஸ்ட் லெவல். நம்ம கூட ஒரு சீன் வந்தோம்ல அந்த படம். அந்த படத்துல அரட்டை உசுறு போட்டு அம்மாவை ஆட விட்டீங்க. இதுல வந்து அம்மா முழு புடவையை கட்டிக்கிட்டு புருஷனோட சதா சர்வகாலமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தாட் புட்டுன்னு அவர் தூக்கி விட்டுறாரு, உடைக்கிறாரு. அதே கேரக்டர் பையன்கிட்டே இருக்குது. கோவம் வந்தா தாம் தூம்னு குதிக்கிறது, உடைக்கிறது. அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிறனால தான் இவன் உடைக்கிறான் சின்ன வயசுல இருந்து. இந்த பக்கம் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு. அது வந்து இவன் கூட காலேஜில் படிக்குது. இவனுக்கு அது மேலே லவ் வருது. அது அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்குது, யூஎஸ் சிட்டிசன்ஷிப். அவங்க அம்மாவுக்கும் அதுக்கும். ஆனால் மாமாவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாமா இந்த பொண்ணு சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு இந்த பொண்ணை வந்து யூஎஸும் போக விடாம ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்டையும் இந்த கோபத்தை பார்க்குது இந்த பொண்ணு. இந்த கோபத்தாலேயே இவங்க காதலுக்குள்ளார பிரிவு வருது. நீங்க சொல்றது பார்த்தா வேலைக்காரன் படத்துல பார்த்தீங்கன்னா அமலாவை ஜெய்சங்கர் வந்து மாமாங்கிறேன் இந்த லவ் சேர்த்து விடாம சொத்து அபகரிக்க போப்பார்ல, அந்த கதையை அப்படியே கொண்டு வரீங்க. அந்த மாதிரி ஒரு கதை. ஆனா இப்போ தனுஷ் ஒரு படம் பண்ணார்ல அவங்க அக்கா பையனை வச்சு. ஆமா, அந்த படம் மாதிரி நிலவுக்கு பேர்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நிலவுக்கு என்னடி கோபம் மாதிரி தான் ஒரு கதை. ஃபேண்டசியா, ஹை கிளாஸ் லைஃப். அந்த காதலி இவரை விட்டு விலகுது. ஏன் விலகுது என்னங்கிறதுக்குள்ளார அதுக்கு முன்னாள் காதலும் திருப்பி காதலன் ஆகிறான். இவர் டைரக்ஷன் இந்த லட்சியத்தில் இருக்கிறாரு. அந்த பக்கம் அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா ஒரு நாள் கண்டுபிடிச்சிடுறாரு. வீட்டில் ஃபைட்டு. அப்பாவை பிரிஞ்சு சித்தப்பா கருணாகரனோட வாழ்றாரு. கருணாகரன் தான் இவருக்கு சினிமா ஆசையை காமிச்சு விட்டது. அவர் கல்யாணம் ஆகாத பேச்சுலராக இருக்காரு. இவர் ஒரு நாள் விஷ்ணு விஷாலுக்கு கதை சொல்ல போறாரு. என்னென்னமோ அந்த ஸ்கூப் கதை சொல்றாரு, இன்னொரு கதை சொல்றாரு. நான் என்ன மிர்ச்சி சிவாவா, நான் என்ன விஜய் சேதுபதியான்னு கேட்டுட்டு, சூர்யான்னு கேட்டுட்டு, கடைசியா இந்த லவ் கதை வந்தோன்னே, நான் இது வரைக்கும் லவ்வே பெருசா பண்ணல, எனக்கு இந்த லவ் கதையை பண்றேன் நான்,
சொல்லுங்க அப்படின்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிளைமாக்ஸ் இல்ல, ஏன்னா இவங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சாதானே கிளைமாக்ஸ். இந்த பொண்ணு பிரிஞ்சு மணிப்பால்ல போய் செட்டில் ஆயிடுது. என்னன்னு கேட்டா இல்ல சார் இது என் கதை தான், அதை தானே அப்படியே சொல்லுங்க, நல்லா இருக்குப்பா இதே எடுத்துலாம், ஆனா கிளைமாக்ஸ் மட்டும் வேணுமே, நீ ஒண்ணு பொண்ணு அந்த லவரை போய் திருப்பி பாரு அப்படின்றாரு விஷ்ணு. இவரு போய் பார்த்தாரா, அந்த பொண்ணு இவரை ஏத்துக்குச்சா இல்ல இப்ப இருக்கிற காதலனோட வாழ்ந்துச்சா, என்ன ஆச்சு, அது டாக்டர், இவரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அது கூட ஒரு டாக்டர் இருக்கும். ஸோ இப்படி போகுது கதை. இந்த பொண்ணு திருப்பி இவருக்கு கிடைச்சதா, அந்த காதலனோட அமெரிக்கா போச்சா, இந்த பக்கம் அப்பா அம்மா சண்டை, அது என்னாச்சு, அதெல்லாம் பொயட்டிக்கா, அதே நேரம் ரொமான்ஸா, அதே நேரம் கொஞ்சம் செக்ஸியா கிளாமரா. செக்ஸ், அதாவது செக்ஸ்னா அப்படியே முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, அது அப்படியே மேலோட்டமா அப்படியே ரசிக்கிற மேலாடை விலகுது உள்ளாடையே காட்டவில்லை அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குதுங்க. அருமையா இந்த படம். இல்ல நான் வந்து இது வந்து ஃபேமிலி ஷோங்கிறப்ப என்னோட 17-18 வயசு பொண்ணு, 16 வயசு பையன், ஒய்ஃப் எல்லாருக்கும் போகிறப்ப முகம் சொல்லிக்காம பார்க்க முடிஞ்சது இல்லை, அது பெரிய பியூட்டி இல்லை. அது புரியுதா உங்களுக்கு? லிப்லாக்லாம் இருக்குது. லவ் சேர்ந்ததா இல்லையா? என்ன அருமையாக நடிச்சிருக்காப்புல. கிளைமாக்ஸில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வச்சு மிஷ்கின், இதில் இது ஹைலைட் என்னன்னா மிஷ்கின், பாபி மாஸ்டர், இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க படத்தில். வேற லெவலில் இருக்குது. ஒரு டான்ஸு, மிஷ்கின் டென்ஷன் ஆகிடுவார். கருணாகரன் வந்து மிஷ்கின் வந்து ஹீரோவை படுத்தணும், விஷ்ணு விஷால் தான் அதுலேயும் ஹீரோ, அவரை படுத்தணும்னு 4 டேக் எடுப்பார். கருணாகரன் வந்து ஏங்க முதல் டேக்கே நல்லா இருந்தது, ரசிகராக மிஷ்கினை பார்க்கணும்னு அண்ணம்பையன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இருப்பாரு. வந்த இடத்துல நமக்கு தெரியல, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆர்வ கோளாறுல அவர் சொன்னா மிஷ்கின் கடுப்பாயிடுவாரு. சும்மா அப்புறம் நீங்கள் ஏன் கருப்பு, ஒரே கேள்வி கேட்கணும், நீங்கள் ஏன் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்கன்னா மிஷ்கின் ஒரு பதில் சொல்லுவார். நம்ம வந்து கண்ணால் பார்த்தோம்னா எந்த மனிதர்களும் உண்மையா தெரியல, நேர்மையா தெரியல. கருப்பு கண்ணாடி போட்டுட்டு பார்த்தோம்னா எல்லாமே கருப்பா தெரியுது. அதனால எனக்கு ஏதோ ஒரு விளக்கம் சொல்லுவாரு, ஒரு கருப்பு கருப்பு கண்ணாடி. ஆனா அந்த படத்துல மிஷ்கின் பிரமாதமா நடிச்சிருக்காரு. எனக்கு மிஷ்கின்னாலே அதான் அன்னைக்கு நம்ம சொன்னோம், டைரக்ஷன் பண்றதை விட்டுட்டு அவர் நடிக்க பிரமாதமா நடிக்கிறாருங்க. மிஷ்கின் இதுல வந்து அருமையா நடிச்சிருக்காரு. டான்ஸ் மாஸ்டரை விளக்கி விட்டு இவர் ஒரு ஸ்டெப் போடுவாரு பாருங்க, பாபி மாஸ்டர், அவர் தான் பாபி தான் நினைக்கிறேன், அவரை விளக்கி விட்டு ஒரு ஸ்டெப் போடுவாரு. வேற லெவல்ல இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்தோட ஃபேண்டஸியா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை. சூப்பர் சூப்பர். ஃபேண்டஸின்னு ஒரு 10 முறை சொல்லிட்டாங்க. லீடு காஸ்ட் எல்லாருமே ருத்ரா, அவர் தான் அஸ்வின், நல்லா பண்ணிருக்காரு. தம்பி பேரை முன்னாடி போட்டு விஷ்ணு விஷால் பின்னாடி பேர் போட்டுக்கிறாருங்க. விஷ்ணு விஷால் நடிகராகவே அந்த கதையை கேட்கறது. கூடவே கிங்ஸ்லி தான் அவருக்கு மேனேஜர். அதான் காலம் பண்றாரு, ஒன்றெல்லாம் வாழ முடியாதியா, நீ டேரக்டர் ஆனு சொல்லி உங்ககிட்ட வந்து. அவர் எப்பவுமே இப்பெல்லாம் வரப்போ கொஞ்சம் எடிட்டடா இருக்கு, இப்போ பரவாயில்ல, இதுல பரவாயில்ல, சூப்பர், நல்லா இருக்கு, இரிட்டேட்டா இல்ல. மித்திலா பால்கர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மீரான்ற கேரக்டர், அவங்க யூடியூப் ப்ராப்ளமா நார்த்ல, அந்த அம்மாவை தான் அந்த மீராங்கிற அந்த காதலி கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு காதலியும் இருக்கு படத்துல, சின்ன வயசுல. எல்லாமே வேற லெவல்ல இவனை யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாங்க. ஏய் என்ன ஏன்டா அக்கான்னு சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பொண்ணு இவனை மொட்டை மாடி கூட்டு போய் வச்சு கிஸ் அடிக்கும். நல்லா இருக்கும். மிஷ்கினாவே வராரு. கருணாகரன் முரளிங்கிற சித்தப்பா கேரக்டர்ல வராரு. நிர்மல் பிள்ளை அவங்க தான் அந்த ரசனாங்கிற அந்த ஒரு பையன், நல்ல இவனோட ஃப்ரெண்டா வராப்புல, நல்லா நடிச்சிருக்காப்புல. எல்லாருமே நல்லா. இது இல்லாம அஞ்சு குரியன் இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து கிருஷ்ணகுமார் ராம்குமார் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறாப்புல. சூப்பர், அருமையா பண்ணிருக்கிறாரு. ஆமா, உண்மையாவே வந்து பாராட்டணும் தலைவா. அவர் யாரு, நான் தான் சொன்னேன்ல, நம்ம திருடா திருடி படத்துல தனுஷோட அண்ணனாவும், அதுக்கு முன்னாடி அந்த படம் பேர் என்ன, 5 ஸ்டார்ல ஹீரோவா நடிச்சவர் தான் கிருஷ்ணன். அவர் இவ்வளவு நாள் விளம்பர டைரக்டரா இருந்தாரு. இதுல அருமையா பண்ணிருக்கிறாரு. என்ன இன்னும் நிறைய பேர், பாலாஜி சக்திவேல், சுஜாதா பாபுல அந்த படுகா கெட்டப்ல வராங்க, ஊட்டியில இருப்பாங்களே, அவங்க ஃபேமிலியில தான் இந்த ஹீரோயின். கீதா கைலாசம் அம்மாவா வருது, அதுவும் நல்லா பண்ணிருக்கிறாங்க. கருணாகரன் எல்லாருமே, கிங்ஸ்லி எல்லாருமே நல்லா. அஞ்சு குரியன் நான் சொன்ன மாதிரி. ஆமா, நிர்மல் பிள்ளை, நிவாஷினி, அருண் குரியன், கிருஷ்ணன், விஜயசாரதி தான் அப்பா கேரக்டர், இந்த டிவி ஆர்டிஸ்ட். அவரு அருமையா பண்ணிருக்காரு. கஸ்தூரிக்கு ஜோடியா. வைபவி டாண்டில் அது ஒரு ஹீரோயின். ஒரு 3-4 பொண்ணுங்க இருக்குது. படம் என்டர்டெயினா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜென் மார்டினோட, ஆமா, ஜென் மார்டினோட மியூசிக், ஹரிஷ் கண்ணனோட டிஓபி, ஆர்சி பிரணவோட படத்தொகுப்பு, ராஜேஷோட ஆர்ட் டைரக்ஷன், எல்லாம் அருமை. ருகர் ராம் உண்மையா அருமையா பண்ணிருக்காரு. ஸ்டண்ட் படத்துல ஒரு ஸ்டண்ட் சீன்ஸும் இருக்குது. பாபி, சதீஷ் கிருஷ்ணன் எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணிருக்காங்க. பாபியும் வராரு ஒரு சீன். மொத்தத்துல இந்த படம் ஓஹோ எந்தன் பேபி, ஆஹா ஓஹோ அப்படின்றது தலைவா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.